வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என் தொண்டையில கிச்சு சோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை பார்க்கணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் விஜய் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. அதாவது எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, விஜய் வந்து பரப்புரை எல்லாம் ரத்து செஞ்சுட்டு இருக்காரு, விஜய்க்கு வந்து மக்களை சந்திக்கிற எண்ணமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பாத்தீங்களா, இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம், ஏங்க கன்னியாகுமரி மாவட்டம் எங்க இருக்குது? சென்னைக்கு பக்கத்துல எல்லாம் கிடையாது, முக்குல இருக்குது. அதாவது தமிழ்நாட்டின் எண்டே வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி. அப்ப அவருக்கு மக்கள் மேல எவ்வளவு பாசம் இருக்கு பாருங்க. எங்க பக்கத்துல இருக்கிறவங்க சந்திச்சா வச்சு பரவாயில்ல, பக்கத்துல இருக்கிறவங்கள போய் சந்திச்சாருப்பா அப்படின்னு சொல்லிடலாம். பட் எண்டு வரைக்கும் போறாருன்னா அப்ப அவருக்கு மக்கள் மீது எவ்வளவு பாசம் இருக்கு அப்படின்றத நீங்களா புரிஞ்சுக்கணும். சும்மா வந்து பாருங்க, விஜய தப்பு சொல்லணும் அப்படின்ற எண்ணத்துல மட்டும் சொல்லாதீங்க. விஜய்க்கு மக்கள் மீது பாசம் இருக்கு, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல போய் மக்களை சந்திக்கிறாரு அப்படின்னு தானுங்க இப்ப போட்டு ட்ரெண்டிங் பண்ணுகிறாருங்க. பாத்தீங்களா, கன்னியாகுமரி வரைக்கும் எங்க விஜய் வராருன்னா அப்ப அவருக்கு எவ்வளவு மக்கள் மேல பாசம் இருக்கு பாருங்க அப்படின்றாரு. கன்னியாகுமரிக்கு எதிர வர்றாரு, ஓட்டு கேட்டு வர்றாராம். இதே அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல நிக்கலன்னா உங்களெல்லாம் கண்டு கூட மாட்டாரு, வந்திருக்கவே மாட்டாரு. சோ எலெக்ஷன்ல நிக்கிறனால பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இன்னைக்கு போயிருக்காரு. அந்த பிரச்சாரத்தில் நடந்த காமெடிகள், விஜய் என்னென்ன பேசினார், எப்படி பவர்ஃபுல்லா தன்னுடைய ஸ்பீச்சை டெலிவரி பண்ணாரு அப்படின்றதுதான் டீடைலா இந்த நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்க்க போறோம். பட் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு தரமான சம்பவத்தை வந்து பாத்தீங்கன்னா கோவையில செஞ்சிருக்காங்க. அதை பத்தி ஷேர் பண்ணி ஆகியே ஆகணும், ஏன்னா இம்பார்ட்டன்ட் விஷயம். அதாவது கோவையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காய்கறி வியாபாரம் செய்யறவங்க, அதாவது கேள்வி கேட்கிறவங்க யாருன்னு பார்க்கணும். அந்த விளிம்பு நிலையில இருக்கிற மக்களுக்கு இருக்கிற அறிவு இன்னைக்கு இந்த தற்கொலை கூட்டங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. ஆக்சுவலா ஒரு காய்கறி விற்கிற பெண்கள், அவங்க சின்ன வயசு பெண்கள் தான். அந்த பெண்கள் கிட்ட வந்து டிவி கேட்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு கேட்டு வராங்க, ஓட்டு போட்டுருங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்கன்ட்டு கேட்டு வராங்க. அப்ப அந்த ரெண்டு பெண்கள் பேசினாங்க பாருங்க, அதை பார்த்த உடனே என் மனசுல வந்து பட்டாம்பூச்சி பறந்துச்சு பாருங்க. ஏன்னா நறுக்குன்னு கேள்வி கேட்டாங்க. ஓட்டு போடுங்கன்னு கேட்டதுக்கு அவங்க கேட்கிறாங்க, ஏங்க நாங்க ஏங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடணும், நாங்க ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும்? ஏன்னா அவர் குடும்பத்தையே அவர் பார்க்கலங்க. குடும்பத்துல இருக்கிற குழந்தை குட்டிகள் பொண்டாட்டியே பார்க்காத மனுஷன் நாளைக்கு எங்கிலியா வந்து பார்க்க போறாரு? ஏங்க இதெல்லாம் வந்து கரெக்டான கேள்வியா இல்லையான்னு மட்டும் கொஞ்சம் யோசிங்களேன். அதாவது குடும்பத்தையே பார்க்கல, அப்புறமா எங்களை வந்து எப்படி பார்ப்பாரு? எஸ், இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா காலத்துக்கும் சொல்லிருக்கோம். ஒருத்தன் ஃபர்ஸ்ட் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும். ஏன்னா தன்னுடைய குழந்தை குட்டி பொண்டாட்டியே ஒருத்தன் ஒழுங்கா பார்க்க முடியலன்னா நாளைக்கு எப்படி பக்கத்துல இருக்கிற வீட்டை பார்ப்பான், பக்கத்து தெருவுல இருக்கிற வீட்டை பார்ப்பான், பக்கத்து மாவட்டத்துல இருக்கிற வீட்டை பார்ப்பான், பக்கத்துல இருக்கிற எப்படி நான் பார்ப்பாங்க மக்களை? 7 கோடி 8 கோடி மக்களை எப்படி பார்ப்பான்? இந்த கேள்வியை தான் நம்ம அப்போத்துல இருந்தே முன் வச்சுட்டு இருக்கோம். இது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமானிய மக்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இத வந்து ஏதோ நல்லா படிச்சவங்க பேசினா கூட இப்ப அவன் படிச்சிருக்கான், அறிவா பேசுறான்ப்பா அப்படின்னு சொல்லலாம். பட் விளிம்பு நிலையில இருக்கிற மக்கள், அதாவது காய்கறி வித்து தன்னுடைய தினசரி, அவங்களாம் வந்து இன்னைக்கு அந்த காய்கறி வித்தாதான் அவங்க வந்து நைட்டு போய் சாப்பாடே சாப்பிட முடியும். அந்த லெவல்ல இருக்கிற மக்களுக்கு கூட இருக்கிற அறிவு இன்னைக்கு இந்த தற்கொலை கூட்டம் பின்னாடி சுத்தி இருக்கிறானுங்க பாருங்க, இவனுங்களுக்கு இருக்கானா? கிடையாது. அப்படி இருக்கும்போது நேற்று வந்து விஜய் வந்து அவருடைய மனைவி குழந்தைகள் எல்லாருமே கோர்ட்டுக்கு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கள பாக்குறத விட்டு கூட இத்தனை மக்களை பார்க்கணுங்கிறது அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தன் ஒரு உரிமையான ஒரு ஒழுக்கத்தையே அவரால் காப்பாற்றிக்க முடியல இல்லைங்களா? ஏன்னா அவருடைய குடும்பத்தை அவர் பார்க்கலைன்னா ஊர் பொதுமக்கள் அவர் குடும்பத்தை பார்க்க முடியுமா? இவர் குடும்பத்தை இவர் பார்க்கல, ஏன் பொதுமக்களை பார்க்கறதுக்கு வந்தாரு? சோசியல் மீடியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோ தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதாவது விஜய் கன்னியாகுமரியில பேசுறது கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு வைரல் ஆகல. பட் இந்த லேடிஸ் பேசின விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா பரவப்பட்டு வருகிறது. பிகாஸ் அவங்க வந்து அந்த உண்மையை பேசியிருக்காங்க. அந்த உண்மையை தான் நம்ம பல நாட்களா வந்து பாத்தீங்கன்னா, எப்பா டே அவன் பின்னாடி போறீங்களடா, யாருக்குடா அவர் இன்னத்தடா செய்ய போறாரு, இந்த சிஎம் ஆசையில வராருடா, இல்லைன்னா உங்களெல்லாம் வந்து பார்க்க கூட மாட்டாரு. ஏன்னா இவர் வந்து பாக்குறாருலங்க, இப்ப நார்மலா இந்த பிரச்சாரத்துக்கு எல்லாம் போறாருல, எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறானுங்கன்னா, பாத்தீங்களா விஜய் எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வெயிலிலேயோ இவ்வளவு வேர்வை தண்ணி ஊத்துக்கிட்டு எங்களை வந்து பாக்குறதுக்காக வராரு பாத்தீங்க. ஏங்க என்னங்க இது லாஜிக்கு? இவனுங்க எவ்வளவு தற்கொலைன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா அவர் ஏன் வராரு? அவர் சும்மாவே உங்களை வந்து பார்க்க வராரா?
ஏன்னா எலெக்ஷன் நடக்குது, நீங்களாம் ஓட்டு போடணும், வந்து பார்க்கலன்னா ஓட்டு போட மாட்டீங்கன்ற பயம். சோ வந்து ஓட்டு கேட்கறதுக்காக வெயில வந்து நிக்கிறாரு. நாளைக்கு நீ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சனா அவரு எம்எல்ஏவாவோ இல்ல மினிஸ்டராவோ இல்ல சிஎம்ஆவோ போயிட்டு ஜாலியா இருக்க போறாரு. உனக்கு ஒன்னும் நடக்க போறது இல்லை. நீ விஜய் விஜய்னு போயிட்டு வண்டி டயருக்குள்ளதான் பைக்கை விட்டு சுத்தணும். இத கூட புரிஞ்சுக்காதவங்க இந்த வீடியோவை பார்க்கணும். இந்த லேடிஸ், அதுவும் நான் திருப்பி விளிம்பு நிலைன்னு சொல்றேன்னா, இவங்களுக்கு இருக்கிற அறிவு ஏன் இந்த தற்குறிகளுக்கோ இல்ல சில படித்த அறிவாளிகள் கூட இந்த கட்சியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் இல்லைன்னு தெரியல. யாருன்னா ஒருத்தன் இது வரைக்கும், ஏன்னா இந்த விஜய் கட்சியில இருக்கிற யாருன்னா ஒருத்தன் இது வரைக்கும் விஜய் எதுக்காகவாச்சு கொஸ்டினிங் பண்ணிருக்காங்களா? எதனா ஒரு விஷயத்துக்கு. ஏன்னா கரூர்ல 41 பேர் செத்து போனாங்களே, யாருன்னா ஒருத்தன் அதுல அந்த கட்சியில படிச்சவன் இருப்பான், படிக்காதவன் இருப்பான், யாருன்னா ஒருத்தன் ஏன் விஜய் சார் லேட்டா போனீங்க எவனா ஒருத்தன் கொஸ்டின் பண்ணிருப்பான்? பண்ணிருக்க மாட்டான். ஏங்க இப்போ பிரச்சாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் தொடங்கி எவ்வளவு நாள் ஆகுது, கேன்வாசிங்க்கு சரியா வர மாட்டாரு. யாருன்னா ஒருத்தன் ஏன் விஜய் சார் 2026 சிஎம் ஆக போறேன்னு சொல்றீங்க, நீங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கேன்வாசிங்க பண்ண மாட்டீங்க, யாருன்னா ஒருத்தன் கேள்வி கேட்டிருப்பானா? ஏங்க அவங்க மனைவி, ஏங்க இந்த மனுஷன் வந்து ஏதோ ஒரு நடிகையோட சுத்தி இருக்காருங்க, பல வருஷமா என்ன டார்ச்சர் பண்ணிருக்கிறாருங்க, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க தயவு செஞ்சு அப்படின்ட்டு மனைவி டிவோர்ஸ் அப்ளை பண்ணாங்க. யாருன்னா ஒருத்தன் ஏன் விஜய் சார் இப்படி தப்பா நடந்துக்கிறீங்க, விஜய் சார் ஒருத்தனுக்கு ஒருத்தன்றதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டு கலாச்சாரம், விஜய் சார் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க எவனா ஒருத்தன் கேள்வி கேட்டானா? பட் இவனுங்க எல்லாம் என்ன பண்ணானுங்கன்னா அவங்க வைஃபை தான் அசிங்கமா பேசினாங்க. சோ இப்படியாப்பட்ட தற்குறி கூட்டங்கள், அதாவது விஜய் எது செஞ்சாலும் நாங்க ஏத்துப்போம். விஜய் நாளைக்கு யாருன்னா கொலையே பண்ணாலும், ஏன் கொலை பண்ணதுல என்ன தப்பு, அவன் வந்து எங்க தலைவரை தப்பா பேசினா அதனால கொலை பண்ண. இல்ல விஜய் தான் வந்து பாத்தீங்கன்னா வட்டி பிசினஸ் பண்றாரு, உங்களுக்கே நல்லா தெரியும், வட்டி தொழில் தான் பண்ணிருக்கிறேன்ட்டு அபிடேவிட்லயே போட்டிருக்காரு. வட்டி தொழில் காசு கேட்க போனாரு, அவன் வட்டிக்கு காசு தரல, வட்டி ரிட்டர்ன் பண்ணல, அதனால குத்திட்டாரு, கொலை பண்ணிட்டாரு, இதுனா தப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த 2 பெண் இப்ப பேசுறாங்க பாத்தீங்களா, வீடியோ பாத்தீங்களா, போயிட்டு அவங்க காலு எங்க இருக்குன்னு தேடி அது தொட்டு கும்பிட்டுவாங்க. அப்பயாச்சும் உங்களுக்கு நல்ல அறிவு வரட்டும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி மூலியமா இந்த தற்குறிகளுக்கு நான் சொல்லிக்கிறேன். சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கிளம்பி விட்டார். அதாவது காலையிலேங்க சூஷலுங்க இந்த நியூஸ் சேனலை பத்தி நம்ம பார்த்தாலே பேசினாலே நம்மளுக்கு டென்ஷன் ஆகுதுங்க. ஏன்னா டோரை 2 ஹவருங்க இன்னைக்கோங்க 2 ஹவரா டோரை காட்டுவாங்க. 2 ஹவரா எப்படா அந்த டோரை திறப்பாங்கன்னு பாட்டை போட்டுட்டு பாட்டு ப்ரொமோஷன் பண்ணிருப்பாங்க டிஆர்பிக்காக. அப்படியே அவர் வர வழியில, ஏன்னா அப்பதானே டோரை திறந்துட்டாருன்னு தெரிஞ்சாதானே வெளியில இருக்கிற மக்கள் வந்து நிப்பாங்க, ஏய் திறக்க போறாரு வா வா போய் நிப்போம், விஜய்க்கு கையை காட்டுவோம். உடனே அதே எடுத்து இவங்க வந்து வீடியோ போட்டு பாத்தீங்களா விஜய் கிளம்புறதுக்கு முன்னாடியே எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா. இந்த மாதிரி வேலைகளை செய்யறத எப்போ மீடியா நிறுத்தி கொள்கிறதோ அன்னைக்குதான் விஜய் திருந்தலாமா அப்படின்னு வச்சு யோசிப்பாரு. இல்லைன்னா லாஸ்ட் வரைக்கும் விஜய் எப்படி தெரியுமா நினைச்சிருப்பாரு, நம்ம என்ன செஞ்சாலும் இந்த மீடியாவும் நம்மள தூக்கி புகழ்ந்து பேசுது, இந்த மக்களும் நம்மளுக்காக வராங்க, நம்ம ஏன்டா திரும்பணும் அப்படின்ட்டு திருந்தாமையை தான் சுத்தி நிற்பாரு விஜய். சோ விஜய் கெட்டு போவதற்கு முக்கிய காரணம், நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த மீடியா இந்த மக்களை கெடுக்கிறதுக்கான முக்கிய காரணமும் இந்த மீடியா தான். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டாரு, அங்க இருந்து அந்த மாவட்டத்துக்கு போயிட்டு அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜர்னி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட வேன்ல ஏறி நின்று பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. ரோட் ஷோ பெர்மிஷன் ஏங்க எல்லா பெர்மிஷனும் குத்துட்டாங்க. சோ எதுவும் வந்து இவங்களை வந்து தமிழக அரசோ இல்ல திமுக கவர்மெண்டோ இல்ல காவல்துறை மேலேயோ எந்த பழியும் போட முடியாது. எல்லா பெர்மிஷனும் கொடுத்துட்டு அண்ணன் வந்து ரோட் ஷோ பண்ணிட்டு தான் போனாரு. பட் எல்லாருமே இப்ப சொல்லுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நியூஸ் சேனல்ஸ்லயும் சரி, பேஸ்புக்லயும் சரி, ட்விட்டர்லயும் சரி, எல்லாருமே இப்ப என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, விஜய்க்கு பழைய மவுசி இல்ல. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வர்றாருன்னா அந்த ஏரியாவே ரத்த பூமியா மாறும், ஒரு ஃபயரா இருக்கும், அப்படியே கொந்தளிச்சுன்னு இருப்பானுங்க எல்லாம். பட் இப்போ கொந்தளிச்சுன்னு இருந்த எல்லாருமே சாந்தமாயிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இவரால நம்மளுக்கு ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. இந்த ஜீவன் 2026 எப்படி இருந்தாலும் தோக்கதான் போகுது. இந்த மாய பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆயிட்டு வருது. நம்பர் 1. நம்பர் 2, ஏன் கம்மி ஆகுதுன்னா, இப்பயே உங்களுக்கே தெரியல, முந்தா நேத்து ஒரு பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. நேத்து வந்து பாத்தீங்கன்னா பெட் ரெஸ்ட். எங்க அண்ணன் டெய்லி எல்லாம் பிரச்சாரத்துக்கு போறேன். ஒரு நாள் விட்டு கேப் விட்டு போனாலே நீங்க மதிக்க மாட்டீங்க, அடுத்த நாள் கிரௌடு கம்மி ஆயிடுது. டெய்லி வந்தா எப்படி கிரௌடு வரும் எங்க அண்ணனுக்கு? அதனாலதான் இந்த 1 டே விட்டு 1 டே இல்ல 2 டே விட்டுட்டு அத்தனை நாள் போறதுன்ற கான்செப்ட் அவர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இப்ப முந்தா நேத்து பிரச்சாரத்துக்கு போறாரு, நேத்து ஒரு நாள் தான் ரெஸ்ட். இன்னைக்கு கிரௌடு பங்கமா வரும்னு பார்த்தா கிரௌடே வர காணும் மனுஷனுக்கு. எங்க ஆள் வந்து ஒருத்தனுக்கு ஆசையை தூண்டி விட்டீங்க. ரோடு ஃபுல்லா ஒரு பல ஆக்சிடென்ட் நடந்துட்டு போனாதான் எங்க விஜய் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுவாப்ல.
அப்பதான்டா ஏன்னா இது உண்மையிலே விஜய்க்கு இருக்கிற ஒரு மென்டாலிட்டிங்க. எப்போ அந்த மனுஷன் லைட் ஆஃப் லைட் ஆன் லைட் ஆஃப் லைட் ஆன் பண்ணி ரசிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாரோ அதுல இருந்தே அவர் மனநிலையை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மனுஷன் அந்த ரோட்ல நடக்கிற ஆக்சிடென்ட் எல்லாம் பார்த்து கஷ்டப்படுற கேரக்டர்னா கிடையாது, அதை பார்த்து ரசிக்கிற கேரக்டர் மிஸ்டர் விஜய். சோ இந்த மாதிரி இப்போ பொதுவா அரசியல்வாதிகளுக்கு எப்படின்னா அவங்க வீட்டுல எப்பவுமே ஒரு 200 பேராச்சும் இருக்கணும். வந்து தலைவரை இது பண்ணி கொடுங்க, தலைவரை வந்து தலைவரை வந்து இது பண்ணி கொடுங்க, தலைவரை எங்க ஏரியால இந்த பிரச்சனை இருக்கு, தலைவரை இவன் இப்படி பண்றான், தலைவரை அவன் அப்படி பண்றான் அப்படின்ட்டு அவங்க காலையில ஏஞ்சுக்கும் போது ஒரு 200-300 பேர் அங்க நின்று குறையில சொல்லிட்டு இருந்தாதான் அவங்க வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்கப்பா. அப்ப நம்ம இன்னும் பவரா தான் இருக்கிறோம், நம்ம இன்னும் அரசியல்ல நல்ல லீடரா தான் இருக்கிறோம், அதனாலதான் இவ்வளவு மக்கள் கூட்டம் வருது. இன்கேஸ் ஒரு நாள் அவங்க ஏஞ்சிக்கும் போது யாருமே மக்கள் இல்ல, அந்த அரசியல்வாதியோட மனநிலையை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இல்ல கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயினே வருதுன்னா அந்த அரசியல்வாதி என்ன நினைச்சுவான், என்னடா யாரும் நம்மள மதிக்கிறது இல்லையா, எவனுமே ஒருத்தம் கூட வரல அப்படின்னு நினைக்க தோணும்ல அரசியல்வாதிகளுக்கு. அதே மாதிரி விஜய்க்கு என்ன மனநிலைனா நம்ம ரோட் ஷோ பண்ணா பல பேர் பைக்ல விழணும். ஏன்னா விஜய் என்ன கேரக்டர் தெரியும்ல, ஏய் நான் முன்னாடி போறேன் நீங்க எல்லாம் கீழே விழாதீங்களான்னு சொல்ற கேரக்டர்ல நான் முன்னாடி போறேன் நீ இப்படிக்காவா பின்னாடி வான்னு சொல்ற கேரக்டர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலங்க. ஏங்க நான் பார்த்த வரைக்கும் மேபி நான் மிஸ் பண்ணிருக்கலாம், பட் இன்னைக்கு என் கண்ணுல எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்கல. யாரும் பைக்கை போட்டுன்னு தொப்புன்னு உள்ள, எவனும் தலை குப்புற வந்து அப்படியே மல்லாக்கப்படுக்கல, எவனும் வந்து நீச்சல் அடிக்கல. நீங்க பாத்தீங்களா பாண்டிச்சேரிலயும் இந்த காரைக்குடிலாம் வந்து பாத்தீங்கன்னா வண்டி மேல இப்படி நீஞ்சிடானுங்க, அதே பறந்தானுங்க, ஸ்விம்மிங் அடிச்சானுங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கல. சோ இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கே தெரியல. விஜயோட அழிவு காலம் ஆரம்பமாகி விட்டதா, கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கி விட்டதா அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லாம எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா போயிட்ட உடனே அங்க வந்து அந்த மக்களுக்கு முன்னாடி என்னடா பண்ணுறதுன்னு தெரியல எங்க அண்ணனுக்கு. சரி என்னடா செட்டிங் சைக்கிள் நம்மளுது, நம்ம தான் ஆல்ரெடி அங்கேயே செட்டிங் போட்டலாம், அந்த சைக்கிள் எடுத்துன்னு வாங்கடான்னு முன்னாடியே சொல்லிட்டாப்ல. வந்து நின்ன உடனே பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் வந்து சைக்கிள் எடுத்து வந்து குத்தாரு. அப்போ போன வாட்டி வந்து நம்ம சொல்லியிருந்தோம், உங்களுக்கே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், மிஸ்டர் விஜய் சைக்கிள்ல சுத்துங்க, ஆனா சைக்கிள்ல மாலையோட சுத்தாதீங்க. பிகாஸ் மாலையோட சுத்துனீங்கன்னா அது இந்த ட்ரை சைக்கிள்ல வர டெட் பாடி மாதிரியே இருக்குது, எங்கடா ஒரு பாடி நடந்து வருது இல்ல பாடி சைக்கிள் ஓட்டு வருதுன்னு நினைச்சுப்பாங்க. அதனால மாலை போடாம சுத்துங்கன்னு சொன்னோம். எங்க விஜய் நம்ம பேச்ச கேட்டுட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலை போடாம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துக்கினே சுத்தினே இருக்கிறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு சைக்கிள் நல்லாவே ஓட்ட தெரியுதுங்க. ஏங்க அந்த கிரௌட்லயும் ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்படி தடுமாறி கீழே விழாம அப்படியே சூப்பரா போறாரு. இந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ சைக்கிளிங்னு ஒரு காம்படிஷன் நடக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஏங்க ஃபாஸ்ட் சைக்கிளிங் வேறங்க, ஃபாஸ்ட் சைக்கிளிங்னா எவன் ஃபாஸ்டா போறானோ அவன் வின்னரு. ஸ்லோ சைக்கிளிங் ஒண்ணு நடத்துவாங்க, அது என்னன்னா அந்த ஸ்டெபிலிட்டியை செக் பண்ணுவாங்க, அந்த பாடி அந்த சைக்கிளோட இவன் ஸ்டேபிளா நிக்கிறானா, யார் பொறுமையா ஓட்டிட்டு போய் லாஸ்டா யார் போறாங்களோ அவன் தான் வின்னரு. ஃபர்ஸ்ட் அவன் போறானா அவன் தோத்தாங்கொலி, லாஸ்ட்ல ஒருத்தன் வரான் பாருங்க அவன் தான். அப்பா எவ்வளவு ஸ்லோவா காலை கீழே வைக்க கூடாது, அது ஒரு பிரச்சனை அந்த ஸ்லோ சைக்கிளிங்ல. காலை கீழே வைக்காம யார் லாஸ்ட்ல வராங்க நீங்க என்ன ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே பெடல் அரை பெடல்லே நிக்கும், இப்படி இப்படி தட்டி தட்டி கீழே இப்படி இப்படி உழாம சைக்கிள யார் ஓட்டின்னு வராங்களோ பொறுமையா லாஸ்ட்ல வரான்னா அவன் தான் வின்னரு. எங்க அண்ணன் வந்து வின் ஆயிட்டு இருப்பாப்ல. ஸ்கூல்ல வந்து ஸ்லோ சைக்கிளிங் நல்லா பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் அடே நான் போறேன் பாடுறா சைக்கிளிங்ல போறேன் பாடுறா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்காரு. சோ விஜய் சாருக்கு லைசன்ஸ் குத்துடலாம். தமிழ்நாடு போக்குவரத்து யாரு பாது ஆர்டிஓவா என்ன தெரியுங்க, விஜய் வந்து அதெல்லாம் 8 போடுறாரு. பைக்குக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுக்கும் போது 8 போட சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள்ல எங்க அண்ணன் இன்னைக்கு 8 போட்டு காட்டாரு. அதாவது அதே போய் சுத்துறாராம், சுத்தி சைக்கிள் ஏன் அதை நடந்து போக வேண்டியது தானே. ஏங்க ஒரு ரவுண்ட் ஆனாங்க கொஞ்சோண்டு பாருங்க, ஒரு ரவுண்ட் ஆனா சுத்தி மக்கள் இருக்கிறாங்க, நீ அழகா நடந்து போலாமே. மிஞ்சி போனாலும் அது இப்படி சுத்தினாலும் ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தான் இருக்கும், அவ்வளவு கூட இருக்காது, அதோட கம்மியா தான் இருக்கும். சைக்கிளிங்ல போயிட்டு ஃபாஸ்டா சுத்துறதுக்கு நீங்க அழகா பொறுமையா நடந்து போயிட்டு ஏன் கால் வலிக்குமோ? ஏன்னா இவரு இங்க மட்டும் சைக்கிள் ஓட்டல, அதாவது பிரச்சாரம் பண்றாரு பாருங்க, அங்க மட்டும் சைக்கிள் ஓட்டலங்க, மெயின் ரோட்ல இறங்கிட்டாப்ல, மெயின் ரோட்ல சைக்கிள் எடுத்து வந்து குத்துறானுங்க. உடனே அங்க என்ன பண்றாருன்னா அந்த மெயின் ரோட்ல போட்டுக்கணும், எப்பா டப்பு டப்பு டப்புன்னு முயற்சிங்க, அப்படியே ஒரு ஸ்டைலு சீனை போட்டுக்கணும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி நின்றாரு. சரி மனுஷன் நல்லா தான் ஓட்டுந்தாப்ல, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் அப்படியே நிறுத்திட்டு அப்படியே தூக்கி போட்டு குடு குடு குடுன்னு
கேரவனுக்குள்ள ஓட்டாரு. நானே ஷாக் ஆயிட்டேன். என்னையாச்சு, ஏன் குடுகுடுன்னு விஜய் ஓடி போயிட்டாரு அப்படின்னு பார்த்தாதான் தெரிய வருது அது அவர் சைக்கிளாம். அதாவது அரை அவருக்கு வந்து 30 ரூபாய் சார்ஜ் பண்றாங்களா. டைம் முடிஞ்ச உடனே இன்னொரு 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டு போறான்டான்ட்டு குடுகுடுன்னு சைக்கிளை விட்டுட்டு ஓடி போட்டாப்ல. ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல, அவர் சைக்கிள்லாம் அந்த டைமை மீறிச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அவருக்கான காசு தரணும். அதனால வந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் கேக்குறேன், எதுக்கு சைக்கிள் ஓட்டணும், எதுக்கு நீங்க குடுகுடுன்னு ஓடுறீங்க? அப்ப என்னன்னா ஏதாவது வந்து ஒரு பப்ளிசிட்டியை தேடணும். பாருங்க, விஜய் சைக்கிள் ஓட்டி கொண்டே வந்தார், திடீரென்று சைக்கிளை போட்டுவிட்டு ஓடிவிட்டார், விஜயின் உயிருக்கு அச்சுறுத்தலா, மக்களை பாருங்க, உங்களை பார்க்க வரும்போது விஜய்க்கு இந்த மாதிரி அச்சுறுத்தல் எல்லாம் வருது. எதுக்கு இந்த வெட்டி விளம்பரம்? சோ தன்னை தக்க வைத்துக் கொள்ள விஜய் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிற கேரக்டர் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாடின்னு சுத்தி இருந்தாப்ல, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளா சைக்கிள் ஓட்டின்னு சுத்துறாப்ல. நெக்ஸ்ட் ஒண்ணு பாக்கி இருக்குதுங்க, கேப்ரேட் டான்ஸ் தான். இப்படிதான் டான்ஸ் ஆடிக்கிட்டு ரோட்லயே வந்து இப்படி போட்டுக்கின்னு ஆடிக்கினே சுத்துவாப்ல. இல்லைன்னா வந்து பிரச்சார வேன்ல போயிட்டு ஒரு 2 ஸ்டெப் கண்டிப்பா ஸ்டெப் போடுவார் பாருங்க. ஏன்னா அதையும் வந்து ஐடியாஸ்ல தான் வச்சிருப்பாரு. மேபி இப்போ நான் சொல்லிட்டனால அவர் அந்த ஸ்டெப் போடுவாரான்னு எனக்கு தெரியல. சோ தன்னை தக்க வைத்துக் கொள்ள விஜய் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாரு. அதே மாதிரி சைக்கிள்ல போகும்போது ஒரு காரியம் பண்ணாரு. என்னயா தன்ட எங்க அண்ணன் இந்த வாட்டி மாலையை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா, அதனால எங்க அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, விசிலு விசில் அடிச்சுக்கிட்டே என்ன பண்றாரு, சைக்கிள் ஓட்டுறாரு. அப்புறமா பேசும்போது கூட பாத்தீங்கன்னா விசில் அடிச்சு ஓட்டு கேட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கிற பவுன்சர் கேட்க போக்குன்னு சரிங்களா, கேரவனுக்குள்ளதான் நீ காமெடி பண்ணிட்டு வர, கேரவனுக்கு வெளியிலயும் காமெடி பண்ணாது, அவங்க ஆளுங்கெல்லாம் பாத்துன்னு இருக்கிறான்ட்டு அப்படியே விசில் அடிச்சுட்டு அப்படியே லைட்டா ஒரு பாரு, என்னடா நான் விசில் நல்லா அடிக்கிறா, ஒரு சிரிப்பு வராங்க. இது எது ஒரு டைலாக் வருது, மேய்க்கிறது எருமா அதுல என்னடா உனக்கு பெருமைன்ற மாதிரி விசில் அடிச்சின்னு சுத்தி நின்றாப்ல. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மேடை மேல ஏறிட்டாரு. விஜய் வந்து இன்னும் அரசியல கத்துக்கலங்க. ஆக்சுவலா நம்ம அவருக்கு கிளாஸ் எடுத்து நம்மளும் டயர்ட் ஆயிடுறோம். ஏங்க நார்மலா இதுதான் பண்ணணுங்க, நீ வேட்பாளர் அறிமுகம் பத்துங்க விஜய். பட் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நத்திங் இஸ் டூ லேட். இனிமேட்டு போற பிரச்சாரத்துக்கு ஆச்சு இந்த பஸ்ல தானே அந்த வேட்பாளர்களை கூப்பிட்டு நிக்க வைங்க. நிக்க வச்சு இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல 6 தொகுதி இருக்கா, 6 தொகுதி வேட்பாளரை நிக்க வைங்க. ஏங்க இவர் தான் இவரு இந்த தொகுதியில நிக்கிறாரு, அவர் தான் அவரு அந்த தொகுதியில நிக்கிறாரு, இவர் தான் இவரு இந்த தொகுதியில நிக்கிறாரு, அவர் தான் அவரு அந்த தொகுதியில நிக்கிறாரு. ஏங்க ஒரு கேண்டிடேட் பேரை சொன்னாதாங்க அவனுக்கு சந்தோஷம் வரும். ஏன்னா அவனை நம்பி ஒரு 100 பேர் அங்க நின்று இருப்பாங்க கூட்டத்துல. நம்ம ஆள் பேரை சொல்லிட்டாரா தலைவரே, கை தட்டுவான். ஏன்னா அதை எடுத்து அவன் ரீல்ஸ் போட தேவையில்லையா, நாளைக்கு விஜய் பாரு என் பேரை சொல்லிட்டாரு, நாளைக்கு அவன் தோத்தா கூட இதை ஒரு ரெக்கார்டா எடுத்து வச்சுப்பான். விஜய் பாரு என் பேரை சொல்லியிருக்காரு, ஒரு 2026 எலெக்ஷன் வந்துச்சு, ஒரு 50 வருஷம் கழிச்சு அவங்க குழந்தைக்கோ பேர பிள்ளைகளுக்கோ போட்டு காட்டுவாங்கல்ல, 2026 எலெக்ஷன்ல பாரு இந்த சட்டமன்ற தொகுதியில நான் தான் வேட்பாளர்னு விஜய் சொல்லியிருக்காரு. அப்போ டிவிக்கவே இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த டிவிகே கட்சியே இப்பயே அழிஞ்சு போயிட போகுது. பட் இருந்தாலும் அவன் ஒரு ரெஃபரன்ஸ் கட்சி எடுத்து வைப்பான். ஏன்னா வேட்பாளர் பேரே சொல்லுங்க. இது என்ன எந்த ஊர்லங்க இது நடக்கும்? சோ 6 தொகுதி வேட்பாளரும் சொல்ல. அப்புறமா என்ன பண்ணாரு, இவர் அந்த சைக்கிள் ஓட்டிட்டு டயர்ட் ஆயிட்டாப்ல, வேர்வை ஊத்திச்சு. இப்ப என்ன பண்ணணும், ரிஃப்ரெஷ் பண்ணணும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தேவைப்படும்ல. உடனே என்ன பண்ணிட்டாரு, அந்த டைம் கேப்ப ஃபில் பண்றதுக்கு மட்டும், ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் வெயில் அடிக்குது ஆக்ரோஷத்துல இருக்கானுங்க, விஜய் எப்போ பேசுவாரு. சோ அந்த டைம் கேப்ப ஃபில் பண்றதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பா எத்தனை மாவட்ட செயலாளர் இந்த கன்னியாகுமரியில இருக்கீங்க, 2 சரி அவன் ஒருத்தனை சும்மா கூப்பிட்டு சும்மா ஒரு இன்ட்ரோடக்டரி ஸ்பீச் தர சொல்லுங்க. இவரு ரிஃப்ரெஷ் ஆகும் போது அந்த டைம் கேப்பை ஃபில் பண்றதுக்காக என்ன பண்ணீங்கன்னா அந்த 2 மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு, நல்ல வேலை அவங்கள வச்சு பேச விட்டாங்களே, புசியானந்து பேசாம. அப்புறமா தலைவரை எப்படி இட்டுன்னு வந்தேன் தெரியுமா, எப்படி இட்டுன்னு போக போறேன்னு தெரியுமான்னு எதனா பேச தொலைச்சிருப்பாப்ல. அந்த 2 மாவட்ட செயலாளர் ஏறி ஃபர்ஸ்ட் பேசிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேசிட்டு அப்புறமா எங்க அண்ணன் கையில வந்துட்டாரு, எங்க அண்ணன் வந்துட்டாரு, மைக்க புடிச்சிட்டாரு. கன்னியாகுமரி மக்களுக்கு என்னுடைய நன்றி அப்படின்ட்டாரு. நெக்ஸ்ட் ஏதோ டாபிக் பேசலாம் நினைச்சாரு, மறந்துட்டாரு போல. உடனே காரைக்குடி மக்களுக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா நான் காரைக்குடியில சொல்ல மறந்துட்டேங்க, பிகாஸ் அங்க பேசல நானு. ஏன்னா பெர்மிஷன் முடிஞ்சு போச்சு, 2:30 மணிக்கெல்லாம் நான் முடிச்சிருக்கணுங்க சட்டப்படி. பட் நான் லேட்டா வந்துட்டேன், அதனால பேச முடியல. அதனால அந்த மக்களுக்கு நான் என் நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு கன்னியாகுமரியில சொல்றாரு. நான் கேட்கிறேன், அன்னைக்கு போனீங்களா, காரைக்குடி போனீங்களா? சரி பேச முடியல, உங்களுக்கு தான் கேஸ் வாங்க பயம், பெருசா என்ன பண்ணிட போறாங்க, ஒரு கேஸ் தானே போட போறாங்க. ஏங்க
நீங்க 2 மீறி பேசினாலும் ஒரு கேஸ் போட போறாங்க. அந்த கேஸ வாங்க பயந்துகிட்டு மனுஷன் பேசாம போயிட்டாரா? இல்ல பேசுறதுக்கு கண்டென்ட் இல்லையே. நம்ம ஆளுகிட்ட என்ன இருக்குது? திமுக தீய சக்தி, ஸ்டாலின் அங்கிள் வேணுமா, விஜய் வேணுமா, இந்த 2 டைலாக் வச்சிருந்தா ஓட்டின்னு இருக்காப்ல. பேச கண்டென்ட் இல்லைன்றனால ஓட்டாரு. சரி, அப்புறமா ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போட்டிருக்க வேண்டியது தானே, இது மாதிரி காரைக்குடிக்கு வந்தேன், என்னால பேச முடியல, மன்னிச்சுக்கோங்க, நன்றி, காரைக்குடி நெஞ்சில் குடி இருக்கும் காரைக்குடி மக்கள்னு போட்டிருக்கலாம். இல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கலாமே. இதெல்லாம் பண்ண தோணாது. பிகாஸ் பண்ணா ஃபேஸ் வேல்யூ கம்மியாயிடுங்க. போய் மக்களை சந்திச்சு பேசினாலும் ஃபேஸ் வேல்யூ கம்மியாயிடும், வீடியோ போட்டாலும் ஃபேஸ் வேல்யூ கம்மியாயிடும். உங்களுக்கு இந்த சினிமா ஸ்டார்ஸ்லாம் நீங்க நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்க கூடாதுன்னு சில ரூல்ஸ் போட்டுருவாங்க. இப்போ ஒரு பெரிய பட்ஜெட் படத்துல ஒரு ஹீரோ நடிச்சுட்டு இருக்காருன்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு 1000 கோடி 1500 கோடி பட்ஜெட்ல நடிக்கிறாருன்னா நார்மலா அந்த ஹீரோ கிட்ட கண்டிஷனாவே போட்டுருவாங்க, இந்த படம் முடிகிற வரைக்கும் நீங்க வெளியில எங்கேயும் தோன்றக்கூடாது, எந்த ஃபங்க்ஷனுக்கும் நீங்க போகக்கூடாது, போனாலும் உங்க பிரசன்ஸ் வெளியில தெரியக்கூடாது, வீடியோ எதுவுமே வரக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, நீங்க எந்த அட்வர்டைஸ்மெண்ட்லயும் நடிக்க கூடாது. அவன் எவ்வளவு கோடி ரூபாய் காசு கொடுத்தாலும் நடிக்க கூடாது. பிகாஸ் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா உங்க மூஞ்ச காட்டினே இருந்தீங்கன்னா அவங்களோட ரசிப்பு தன்மை குறைஞ்சு போயிடும், ஃபேஸ் வேல்யூ கம்மி ஆயிடும். அப்புறமா உங்களை சினிமால பார்க்கும்போது அவனுக்கு நேத்து தானடா அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்தோம், அப்புறமா இந்த ஆளு சினிமாவை பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு 4 நாள் கழிச்சு தான் போய் படத்தை பார்ப்பான். அங்க அவன் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் காட்டணும்ல, ஃபர்ஸ்ட் டேவே பிரம்மாண்டம் அப்படின்னு காட்டணும்ல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூக்காக நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்கக்கூடாது, நீங்க வெளியில போக கூடாது, உங்க கெட்டப்ப வெளியில காட்டக்கூடாது அப்படின்றான். அந்த மாதிரிதான் விஜய் இந்த டிவிகே கட்சியே ரன் பண்ணிருக்காரு. ஏன் இந்த மனுஷன் டெய்லி போகணும்னு நினைச்சா டெய்லி போலாங்க, பட் போக தோணல, போக பிடிக்கல. பிகாஸ் அவங்களுக்கு நல்லா தெரியும் டெய்லி போனா நம்ம மார்க்கெட் வேல்யூ கம்மி ஆயிடும், நம்மள எவனா நாளைக்கு சீண்ட கூட மாட்டான், நாய் மதிக்க கூட நாய் கூட நம்மள மதிக்காதுன்றது இவங்களுக்கு தெரியும். சோதா இவர் எப்பனா போறது. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளரே அறிவிக்கல, காரைக்குடி மக்களுக்கு நன்றியை சொன்னாப்ல, சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிஷங்க ஆரம்பிச்சாரு. நான் கொஞ்சம் படிக்கணும் கேக்குறீங்களா ப்ளீஸ், நான் படிக்க போறேன் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் எடுத்துட்டு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டுன்னு ஏதோ ஸ்டார்ட் பண்ணாருங்க. ஒரு 5 நிமிஷம் பின் டிராப் சைலன்ஸ். எல்லாம் வந்து தலையை போட்டு இப்படி சொல்லி இந்த மனுஷன் சொல்ல வராப்புல ஒன்னும் புரியலையா. ஆதார் கார்டு மாதிரி ஒரு கார்டுன்றாரு, இது ஊழல ஒழிக்க இந்த ஆப்ன்றாரு, என்ன டேஷ்போர்டுன்றாரு, இந்த படத்தெல்லாம் காட்டுவாங்க பாத்தீங்கன்னா, அங்க ஒரு சிஸ்டம் ஓபன் பண்ணி இங்க ஒரு சிஸ்டம் ஓபன் பண்ணி இப்படி இப்படின்னு ஒண்ணு அங்க இப்படி இப்படின்னு ஒண்ணு அங்க காட்டுவாங்களே, அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு சாலிடா பேப்பர்ல ஒரு 10 பக்கத்துக்கு எழுதி வச்சுத அச்சு தள்ளாரு. நான் இப்ப கூட சொல்றேன், அங்க இருந்த ஒருத்தனுக்கும் இவர் என்ன பேசினாருன்றதே தெரியல. ஏங்க அதை கேட்ட எனக்கும் புரியல. ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்றல, பேப்பரை பார்த்து படிக்கிறீங்களே, அதை எக்ஸ்பிளைன் பண்ணா என்ன? ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா அவருக்கே தெரியாது. எப்பா எனக்கு பேப்பர்ல எழுதி கொடுத்ததுதான் தெரியும், அதை எங்கன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றது, ஏன்னா எனக்கே தெரியாது அப்படின்ட்டு அவர் பாட்டு அச்சுன்னு போனாரு. அங்க இருக்கிற தலையை சொல்லி நின்னுங்கிறான், என்னடா இந்த மனுஷன் திமுக தீய சக்தினா கை தட்டலாம், இந்த மாதிரி பயிற்சிக்கு நம்ம என்னடா பண்றதுன்ட்டு சைலண்டா கேட்டாரு. அதை 2-3 வாட்டி 4 வாட்டி கேட்டாதான் இவர் என்ன சொன்ன வராருன்றதே நம்மளுக்கு புரியும். அச்சு தள்ளி விட்டாரு. நீங்க இந்த ஸ்கூல்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த தமிழ்ல வந்து இந்த செய்யுள் பகுதின்னு ஒண்ணு இருக்கும். இந்த வார்த்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதோட எக்ஸ்பிளனேஷனை நம்ம எடுத்து கண்டுபிடிச்சு அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள தலை வலிச்சு போயிடும். இந்த கிளாஸ்ல செய்யுள் பகுதி எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவன் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல தூங்குற மாதிரி தூங்கிடுவான். அந்த மாதிரிதான் வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 நிமிஷத்துக்கு பேசும்போது அவன் தூங்கினான், ஒண்ணுமே புரியல. சரி முடிச்சிட்டாச்சு. தன்னுடைய வீர உரையை அப்படியே தொடங்கி அடிப்பாருன்னு பார்த்தா 2 வசனம் இந்த பேப்பரை பார்த்து பச்சாரு பாருங்க. அதுக்கப்புறமா மக்களுக்கு விரோத ஆட்சி நடத்தும் ஸ்டாலின் சார் வேணுமா இல்ல விஜய் வேணுமா, இது ஒண்ணு. அப்புறமா இங்க 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி, ஒன்னு திமுக ஒன்னு டிவிகே. ஓகே, நல்லதே நடக்கும், கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். பாய் பாய், உங்கள் விஜய். மிஸ்டர் விஜய், எப்பவுமே நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நம்மளை நம்பி ஒருத்தன், ஏன் நம்ம முன்னாடி ஒரு 5 பேர் நிக்கிறானாலே அவனுக்காக நம்ம பேசணும், எஃபர்ட் போடணும். அங்க அவ்வளவு பேர் வேலை வெட்டிய விட்டுட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டுல கறி குழம்பு செஞ்சு வச்சு டேய் வாடா சாப்பிட்றான்னு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த கறி குழம்பெல்லாம் விட்டுட்டு அவன் யாருக்காக வரானா, உங்களுக்காக வரான், உங்க மூஞ்ச பார்க்க தான் வரான், பேச்ச கேட்க வரல. அட்லீஸ்ட் அவனுக்கான
ஒரு இன்புட்டை நீங்க கொடுக்கணும் இல்ல, கொஞ்சமாச்சு எஃபர்ட் போடுங்க. ஏங்க சிஎம் சீட்டு வேணும்ன்றீங்க, ஏங்க இந்த சீட் வேணும்னா நான் தரேன், இப்ப கூட வாங்க நான் தரேன், உட்காந்து டெய்லி ஒரு வீடியோ போடுங்க, பிரச்சனை கிடையாது. இந்த சீட் நான் உங்களுக்கு தரேன். சிஎம் சீட்டுக்கு எஃபர்ட் நிறைய போடணும், அது சத்தியமா உங்களால போட முடியாது. ஒரு 6 தொகுதி வேட்பாளருங்க, 6 தொகுதி மக்களுங்க. இந்த மனுஷன் 2 லைன்ல முஸ்டாப்ல, அப்புறமா அவன் கூட ஒரு போட்டோ, 6 வேட்பாளரும் மேல கூப்பிட்டு ஒரு போட்டோ, அவன் பாவம் காசை போட்டு ஒரு கிஃப்ட் எடுத்து வந்து இவரு கொடுப்பாரு, இவரு வாங்கி வச்சுட்டு ஒரு போட்டோ எடுத்து போ 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 போ. இதுவாயா பிரச்சாரம்? ஏங்க அங்க போய் நான் தான் சொல்றேன்லங்க, உதயநிதி கிட்ட கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஏங்க எப்படி பேசின அந்த மனுஷன் பம்பரமா சுற்றி நிற்கிறாரு. ஏங்க ஒண்ணு இல்ல, கடலூர்ல வந்து விஜய் கேன்வாசிங் பண்ண போறாருன்னு சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா நேத்து. உதயநிதியும் வந்து பாத்தீங்கன்னா கடலூர்ல பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. ஆனா இந்த விஜய் பெர்மிஷன் கேட்டு கொடுத்துட்டாங்க. இவருக்கு கொடுத்தனால உதயநிதியோட கடலூர் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க. பிகாஸ் விஜய் வராருங்க, உங்களுக்கு எல்லாம் தர முடியாதுங்கன்ட்டு ஆரோ என்ன பண்ணிட்டாருன்னா ரத்து பண்ணிட்டாரு. உங்களுக்கு பெர்மிஷன் தர முடியாதுன்னு உதயநிதி இதை ரத்து பண்ணிட்டாரு. உதயநிதி நினைச்சிருந்தா அன்னைக்கு வீட்டுல பெட் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஜாலியா. ஆனா என்ன பண்ணாரு, கடலூர் தானே ரிஜெக்ட் பண்ணாங்க, வேற எங்கனா போடுறா, வேற எங்கனா போய் கேன்வாசிங் பண்ணு நேத்து 6 தொகுதியில போய் பண்ணிருக்காரு. ஆனா இந்த மனுஷன் ஒவ்வொருத்தையும் ரத்து பண்ணிட்டு போற இடத்துல போய் பேசுறது கிடையாது. ஏன்னா என் மூஞ்சி பாத்தீங்களே, என் மக்கள் இதுக்காக வராங்க, நான் பேசுறதை கேட்க வராங்க, என் மூஞ்சிக்கு தான் ஓட்டு போட வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த மூஞ்சி எதுனா ஒரு பிரச்சனை வரப்போதுன்னு தெரியல. அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து இவரோட பவுச்சி வெளில தெரியும். அதான் நம்ம அப்பத்துல சொல்லணுமே, ஒரே நாள் மூஞ்சி கழுவாம விஜய் வெளியில வந்தாருன்னா சாப்டர் க்ளோஸ். சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீ பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அவர் பாட்டுன்னு கிளம்பிட்டாரு. இன்னும் சில விஷயங்கள்லாம் வெளில வந்திருக்கு. இந்த ஜனநாயகன் பிரச்சனையே பேசுவாருன்னு பார்த்தோங்க. ஏங்க நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா இந்த அணில் குஞ்சுகள் எல்லாம் செய்றானுங்கன்னா, ஜனநாயகன் ரிலீஸ் ஆனதுக்கு திமுக தான் காரணம். அதாவது ஆதவ அர்ஜுனா, ஏங்க இவெல்லாம் எவ்வளவு பெரிய பொய்க்காரன்னு மட்டும் பாருங்க. உட்காந்துக்கிட்டு எல்முருகன், சரி எல்முருகன் வந்து அதோட இணை அமைச்சர், ஓகே எல்முருகனை குற்றச்சாட்டு வைக்கிற, ஓகே ஏத்துக்கிறேன். உதயநிதி ஏன் சேர்க்கிற? உதயநிதிக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் என்ன இருக்கும் நீங்க கொஞ்சோண்டு சொல்லுங்களேன். ஏங்க நார்மலாங்க ஒரு படம் எப்படிங்க ரிலீஸ் ஆகும்? இணையத்துல ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நார்மலா ஒரு 2-3 வகை தான் இருக்கும். ஒண்ணு, ஃபாரின்ல படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும், அவன் என்ன செய்வான், உக்காந்தீங்கன்னு அப்படியே போன்ல கேட்ச் பண்ணி அப்படியே தட்டி அடிப்பான், எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்படிதான் நம்பர் 1 ஒரு படம் ரிலீஸ் ஆகும். அதாவது தியேட்டர்ல ரிலீஸ் ஆன பிறகு ஒருத்தன் பிரிண்டை எடுத்து அப்படியே அனுப்புவான், சர்க்குலேட் ஆயிடும். நம்பர் 2 எப்படி ரிலீஸ் ஆகும்னா, ஷூட்டிங் ஸ்பாட்லயே யாருன்னா ஒருத்தன் அப்படியே நின்று கேட்ச் பண்ணாதான் நம்பர் 2 ரிலீஸ் ஆகும். இங்க நம்பர் 1 கான்செப்ட் ஃபெயிலியர், பிகாஸ் படம் தியேட்டர்ல வரல, சோ அவங்க மூலியமா ரிலீஸ் ஆகிருக்குமானா இது ரிலீஸ் ஆகிருக்காது. அதுதான் நார்மல் வெப்சைட்ஸ்ல வர படம். நம்பர் 2 ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவானா கிடையாது. ஏங்க கிளீனா அந்த வீடியோல எடிட்டர் ரெஃபரன்ஸ்ன்ற மார்க்கோட வருதுங்க. எல்லாம் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறாங்க, நானும் அதை பாக்குறேன். ஃபுல் படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எடிட்டர் ரெஃபரன்ஸ் அப்படின்ற மார்க் இருக்கு. இந்த எடிட்டர் ரெஃபரன்ஸ் வந்து மார்க் இருக்கிற கிளிப்பிங்ஸ் யார்கிட்ட இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ப்ரொடியூசர் கிட்ட இருக்கும், இன்னொன்னு டிரெக்டர் கிட்ட இருக்கும், இன்னொன்னு நடிகர் கிட்ட இருக்கும், இன்னொன்னு எடிட்டர் கிட்ட இருக்கும். ஏங்க இப்ப நீங்க சொல்லுங்க, சென்சார் போர்டு கிட்ட போற இதுல கூட இந்த வாட்டர் மார்க் இருக்காது, எடிட்டர் ரெஃபரன்ஸ் வாட்டர் மார்க் இருக்காது. சோ சென்சார் போர்டு மேலயும் பை போட முடியாது. இந்த 4 பேர் கிட்ட தான் எடிட்டர் ரெஃபரன்ஸ் மார்க்கோட வீடியோஸ் இருக்கும். இப்ப இந்த 4 பேர்ல யார் ரிலீஸ் பண்ணிருப்பா நீங்க சொல்லுங்க. ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ணிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாரு. எச் வினோத், ஏன்னா நான் கஷ்டப்பட்டு எடுத்த படம் இப்படி வீணா போறதுக்கு நான் விரும்புவேனா அப்படின்னு டிரெக்டரும் சத்தியமா ரிலீஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எடிட்டர் அது அவனுடைய தொழில், நீங்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாளை பின்ன அவன் வாழ்க்கையில இந்த படத்தையும் போய் எடிட் பண்ண முடியாது, அவன் வாழ்க்கையை போயிடுன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். சோ எடிட்டர் ரிலீஸ் பண்ணிருக்கவும் வாய்ப்பு கிடையாது. நாலாவது யாரு இருக்கா? ஒரே ஒரு ஜீவன். இந்த படம் ரிலீஸ் ஆனா யாருக்கு பெரிய சந்தோஷமோ, யாருக்கு பெரிய லாபமோ அவங்களால மட்டும்தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். அதுதான் அந்த 4வது நபர் விஜய். ஏன்னா ஒன்னே ஒண்ணு சொல்லுங்களேன், நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். உதயநிதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகலன்னாலும் உதயநிதி தான் காரணம் சொல்லி சுத்தினானுங்க. ஓ திமுக வந்து எங்க படத்தை தடை செய்து உதயநிதி தான் காரணம், முதலமைச்சர் தான் காரணம் சொல்லி சுத்தினானுங்க. இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு.
பிட்டு பிட்டா வந்துச்சு, பிட்டு படம் மாதிரி. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா முழு படமும் வந்துருச்சு. இதுக்கும் உதயநிதி தான் காரணம். எப்படி? இல்ல நான் கேக்குறேன், எப்படி உதயநிதி தான் காரணம்னு சொல்லுவீங்க? உங்க படம் ரிலீஸ் ஆகுதுல உதயநிதிக்கு என்ன ஆதாயம் இருக்கு? இன்ஃபேக்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து உங்களை தான் குளோரிஃபை பண்ணிருக்க போறீங்க, விஜய் தானே குளோரிஃபை பண்ணிருக்க போறீங்க. அந்த படம் ரிலீஸ் ஆக கூடாதுன்னு திமுக நினைக்குதுன்னு நீ சொல்றேன்னா நான் ஏத்துக்கிறேன். ரிலீஸ் ஆகணும்னு திமுக ஏன்டா நினைக்கும்? சோ அதை வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி மேல பழைய போடுறானுங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகுறது ஒரே ஒருத்தருக்கு தாங்க லாபம் எல்லாமே, அது வந்து விஜய்க்கு மட்டும்தான். ஏங்க இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன், இதால பாதிக்கப்பட்டது யாரு? ப்ரொடக்ஷன், அப்புறமா விஜய். ஏங்க சூர்யா குரல் கொடுத்துட்டாரு, ஏங்க ரஜினிகாந்த் குரல் கொடுத்துட்டாரு, ஏங்க கமல்ஹாசன் குரல் கொடுத்துறாரு, ஏங்க சிவகார்த்திகேயன் குரல் கொடுத்துறாரு. எல்லாருமே இந்த படம் லீக் ஆனதை எதிர்த்து குரல் கொடுத்திருக்காங்க. ஒரே மனுஷன் குரல் கொடுக்கல, உங்கள் விஜய். ஏங்க இன்னுமே ஒரு ட்வீட் போடல, ஏங்க இன்னுமே எந்த பிரச்சாரத்துக்கு போறாரு, ஜனநாயகன் படத்தை பத்தி பேசல. ஏன்னா இந்த திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ரிலீஸ் பண்ணவே நான் தான், நான் பேசிட்டேன்னா அப்புறமா என்னைக்குதான் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அசிங்கமா போயிடுமே, அந்த மாதிரி நிலைமையில தான் விஜய் இருக்காரு. ஏன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன்னா, ஏங்க ஒன்னே ஒண்ணு நினைச்சு பாருங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, இந்த படம் எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் வரும் தியேட்டர்ல. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த படம் வந்து என்னங்க பிரயோஜனம்? ஏன்னா இந்த படம் ஏன் எடுத்தாங்க? ஆக்சுவலா விஜய் எலெக்ஷனுக்கு முன்னாடி படத்தை ரிலீஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு காட்டி தன்னுடைய இமேஜை உயர்த்தி எலெக்ஷன்ல வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காகவே தான் பார்த்து பார்த்து இந்த படத்தை ரெடி பண்ணாங்க. கரெக்டா இல்லையா? இப்போ சென்சர் போர்டு தடை செஞ்சு வச்சிருக்கு. என்னடா பண்ணுது? எலெக்ஷனுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணா சுத்தமா வேஸ்ட், இந்த பப்பு வேகாதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிதான். எலெக்ஷனுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏன் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, மே 4ஆம் தேதி விஜய் தோக்க போறாரு, அதுவும் வந்து பரிதாப தோல்வி ஆக போறாரு. மே 5ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அதுல பஞ்சவசனத்தை பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? அத அரசியல்வாதிகளை போட்டு அடிச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? ஊழல் ஊழல் கத்தி என்ன பிரயோஜனம் இருக்கு? பிகாஸ் 4ஆம் தேதி தோத்து போயிடுறிய நீ. சோ வேஸ்ட், படமே குப்பை ஆயிடும். சோதான் விஜய் யோசிச்சு ஏதோ ஒரு நேரத்துல நிறைய போட்டுட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல, அந்த நேரத்துல என்டர் தட்டி தள்ளி விட்டாருன்னு நான் நினைக்கிறேன். எங்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இந்த படம் மே 4ஆம் தேதிக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகுறது வேஸ்ட். அதுக்கு அந்த படத்தை தூக்கி குப்பையிலே போடலாம். அதுக்காக சரி சென்சர் போர்டு தான் ரிலீஸ் பண்ண முடியல, நம்ம இப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணிடுவோம்டா, அப்படியாச்சும் அந்த பிட்டு பிட்டு சீனை வச்சுன்னு நம்ம வச்சல் வரஸ்தா இருக்கானே அவன் ட்ரெண்ட் பண்ணிருப்பான், கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு இந்த படத்தை திட்டமிட்டு விஜய் ரிலீஸ் பண்ணிருக்கிறதா அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் நான் நம்புறேன். மேபி எல்லாமே இருக்கலாம், பட் 100% வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்க்கிள்ல தான் போயிருக்கும். ஏன்னா இன்னொன்னு, இவங்க இதை வச்சு பரிதாபம் தெரியலாம். பாருங்க 500 கோடி எங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு, 600 கோடி எங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இந்நேரம் எதுனா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ரொடியூசர் டிரெக்டர் ஹீரோ எல்லாம் கதறி இருப்பான். வேற மூலியமா ரிலீஸ் ஆகியிருந்தா, நம்ம மூலியமாவே ரிலீஸ் ஆயிருந்தா அவன் பாம்பு பொத்துற மாதிரி அப்படியே மூடிட்டு உட்காந்து இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இவங்க எல்லாருமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா வாயை பொத்திக்கிட்டு மூடிட்டு உட்காந்துறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு நல்லா தெரியும் ரிலீஸ் ஆனது நம்ம சைட்ல இருந்தா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. இன்னொன்னுங்க, ஏன்னா 500 கோடி பெரிய காசு எல்லாம் கிடையாது. இவரு எலெக்ஷனுக்கு எவ்வளவோ 1000 கோடி செலவு பண்றாரு. 500 கோடி இவங்களுக்கு பெரிய காசு கிடையாது. இன்னொன்னு, கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஒன்னும் தேர்ட் பார்ட்டி எல்லாம் கிடையாது, விஜயோட டீம் தான். ஜெகதீஷ், வெங்கட்ராமன் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஒரு கேவிஎன் குரூப்ஸ். சோ ஒன்னும் காசு வேற யாரோ போட்டது கிடையாது, காசே விஜய் காசு தான். விஜய் காசை போட்டுதான் இந்த ஜனநாயகன் படமே எடுத்திருக்காங்க. சோ 500 கோடி தானே யோசிச்சிருப்பாப்ல, இந்த படம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறமா வருது வேஸ்ட் தான், டேய் தட்டி தூக்குடா, நம்ம இமேஜ் ஆச்சு கொஞ்சம் ஏறட்டும், இதை வச்சு பரிதாப ஓட்டம் நம்ம தேடிக்கலாம்டா, போடுறா படத்தை ரிலீஸ் பண்றா அப்படின்னு யார் ரிலீஸ் பண்ணிருப்பானா? விஜய் தான் ரிலீஸ் பண்ணிருக்காரு. இதுல எங்க இன்னொரு கோலம் அடிக்கலாம். என்ன கோல் தெரியுமா? இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறமா விஜய் வருவாரு. விஜய் வந்துட்டு, அதாவது என் கடைசி படமா ஜனநாயகன் இருக்கணும்னு நான் நம்பினேன், தியேட்டர்ல நீங்க எல்லாம் ரசிச்சு கொண்டாடுவீங்கன்னு நான் நம்பினேன். பட் அன்பார்ச்சுனேட்லி என் படம் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம யாரோ ஒரு தீய சக்தி லீக் பண்ணிட்டாங்க. அதனால நீங்களாம் என்ஜாய் பண்ண முடியாம போயிடுச்சு. எல்லா ரசிகர்களும் என்ன கேட்டாங்க, தலைவா உன்னை திரையில நான் பாக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்படி போயிடுச்சு தலைவா அப்படின்னு கேட்டாங்க. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், என் மக்களுக்காக
நான் திருப்பி நடிக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன். இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் என்னால நஷ்டமாயிடுச்சு, அதனால அவங்களுக்கு ஒரு 2 படம் ஒண்டி நச்சு குத்துருவோம் மக்களே அப்படின்ட்டு திருப்பியும் சினிமால போறதுக்கு எதனா ஒரு டைலாக தேடணும்ல, அதற்காகவே விஜய் வாண்டடா ரிலீஸ் பண்ணிருக்கலாம்னு நான் சொல்றேன்.